செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் கூட மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. நீண்ட காலமாக போராடிய ஒருவருடைய தீர்ப்பு. நீண்ட காலமாக பல ஏக்கங்களோடு பயணித்துக் கொண்டிருந்தவருடைய நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பிலே தான் இன்றைய நாளிலே பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய பிரதீப் போலீஸ் மா அதிபராக பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய சாணி அபேசேகர் தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். நீதிமன்றம் ஒரு முக்கியமான அல்லது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பினை வழங்கி இருக்கின்றது. குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களகத்தின் பணிப்பாளராக சாணி அபேசேகரவை 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பிரதீப் போலீஸ் மா அதிபராக டிஐஜியாக பதவி உயர்த்துமாறு நிர்வாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. சாணி அபேசேகர 1986 ஆண்டு பிப்ரவரி மாதம் போலீஸ் பரிசோதகராக தனது சேவையை ஆரம்பித்தார். 2017 ஆண்டு செப்டம்பர் மாதம் குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களகத்தின் பணிப்பாளராக சாணி அபேசேகர நியமிக்கப்பட்டது அனைவரும் அறிந்தது. இவ்வாறு இருக்கின்ற போது தேசிய போலீஸ் சேவை ஆணைக்குழுவால் அவரது திறமை மற்றும் தகமையின் அடிப்படையிலேயே இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டது. 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து ஏற்பட்ட அழுத்தங்கள் காரணமாக அவர் பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு காலியில் உள்ள பிரதீப் போலீஸ் மா அதிபரின் தனிப்பட்ட உதவியாளராக நியமிக்கப்பட்டார். வேறு யாராலும் அல்ல, கோட்டாபய ராஜபக்சவால். என்ன காரணத்துக்கு என்கின்ற விடயம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருப்பதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றது. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரங்கள் தொடர்பான விசாரணையை முன்னெடுத்த ஒரு முதன்மையான அதிகாரியாக சாணி அபேசேகர் இருக்கின்றார். அதே போன்று அமைச்சுக்கள் மட்டத்திலே முக்கியமத்தராக இப்போது இருக்கக்கூடிய ரவி செனவிரட்ன இருக்கின்றார். ரவி செனவிரட்ன, சாணி அபேசேகர், இந்த இருவரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மிக நேர்த்தியாக முன்னெடுத்த போது 2 பேரையும் கோட்டாபய ராஜபக்ச பதவிக்கு வந்தவுடன் பழி வாங்கினார். இந்த இடத்திலிருந்து விசாரணையை நகர்த்தினால் கூட கோட்டாபய ராஜபக்சவை மிகவும் எளிதாக கைது செய்ய முடியும். ஏன் இவர்கள் இருவரையும் பதவியில் இருந்து கீழிறக்கினார் என்கின்ற விவகாரம் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சவிடம் மேலதிக விசாரணையை செய்தாலே போதும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரிகளை கோட்டாபய ராஜபக்சவுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த 2 நியமனங்களின் முரண்நிலையே அவருடைய முக்கியமான ஏதோ ஒரு சாட்சியை மறைப்பதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இவர் 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நேரடியாக பழி வாங்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது 2020 ஆண்டு ஜனவரியில் ரஞ்சன் ராமநாயக்க சர்ச்சைக்குரிய குரல் பதிவுகள் தொடர்பில் இவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போதிலும் அந்த பதிவுகள் திருத்தப்பட்டவை, அதாவது எடிட் செய்யப்பட்டவை என போலீஸ் விசாரணைகளிலேயே கண்டறியப்பட்டிருக்கின்றது. சாணி அபேசேகர கூறியதாக குரல் பதிவுகள் வெளியாகியது. அதன் அடிப்படையில் அவரை பதவி நீக்கம் செய்கிறோம் என்று கூறினார்கள். அவர் 2020 ஆண்டு ஆகஸ்டில் கைது செய்யப்பட்டு சுமார் 10 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். எனினும் அவருக்கு எதிரான வழக்குகள் பின்னர் உருவாக்கப்பட்ட கற்பனை என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறிப்பிட்டதுடன் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கங்களின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டது. குற்றமற்ற ஒரு நிரபராதி என்று சாணி அபேசேகர விடுவிக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமை அவரது நடத்தையினால் ஏற்பட்ட குறைபாடு அல்ல என நிர்வாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பினை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஏன் சாணி அபேசேகர கோட்டாபய ராஜபக்சவால் பழிவாங்கப்பட்டார் என்பதற்கான சில ஆதாரங்களையும் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். அதில் பார்க்க போனால் ராயல் பார்க் கொலை வழக்கு, அதே போன்று இரட்டை கொலை வழக்குகள் பல இருந்தன அவருடைய விசாரணை கைவசம். லசந்த விக்ரமதுங்க பல படுகொலை வழக்கு மற்றும் பிரதீப் எக்லிகொட வழக்கு, 11 மாணவர்கள் கடத்தல் வழக்கு, இன்னும் பல முக்கியமான வழக்கு கோப்புகள் எல்லாம் அவர்தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார். அதனோடு சேர்த்து உயிர்த்த ஞாயிறு வழக்குகளும் கையாளப்பட்டுக் கொண்டிருந்தன. இந்த காலப்பகுதியில் தான் அவர் இவ்வாறு பழி வாங்கப்பட்ட சூழ்நிலை இடம்பெற்றிருந்தது. இது போன்ற பல தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை விசாரித்து சில குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க காரணமாக இருந்தது மட்டுமல்லாது சாட்சிகளையும் மிக கச்சிதமாக கைது செய்திருந்த சூழ்நிலையையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அது மட்டுமல்லாது அவர் தற்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களகத்தின் பணிப்பாளராக பணிபுரிந்து வரும் நிலையில் பிரதீப் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்படும் போது அவரது தற்போதைய பதவியில் மாற்றம் ஏற்படக்கூடும் அல்லது இன்னும் ஒரு முக்கிய பொறுப்பு நிலைக்கு அவர் செல்லலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த விசாரணை வலையமைப்பிலே அவருடைய பங்கு
மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் குறிப்பாக சொல்லப்போனால் ரங்க திசாநாயக்க நேற்றைய தினம் நாம் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடியவர். இவர் முன்னாள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர். மிகவும் நேர்மையான ஒரு நீதிபதியாக கடமையாற்றியவர். அவர் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளராக வந்திருக்கின்றார். சாணி அபேசேகர குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கின்றார். அவருக்கு இந்த பதவி உயர்வு என்பது மீண்டும் ஒரு முக்கியமான இடத்துக்கு அவரை அழைத்து செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு வழக்கு நாளைய தினம் தீர்ப்பாக வருவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சாணி அபேசேகர இடைநிறுத்தப்பட்டமை தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பொன்று நாளைய தினம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த காலப்பகுதியிலே சாணி அபேசேகர வழக்குக்காக எல்லாரிடமும் செல்லுகின்றார். யாரும் கண்டுகொள்ளவில்லை. யாரிடமும் அவருக்கான உதவிகள் கிடைக்கவில்லை. எல்லோரிடமும் அவருடைய குடும்பத்தார் சாணி அபேசேகர கைது செய்யப்படுகிறார். கோட்டபாய ராஜபக்சோடு அவருடைய மகள் மனைவி அலைந்து தெரிகின்றார்கள். யாருமே அவருக்கு உதவுவதற்கு முன்வரவில்லை. இதனை அவர் ஒரு பின்னிட்ட நாட்களிலே அவர் ஒரு இடத்திலே பதிவு பண்ணுகின்றார். මම මුලින්ම තවරාස මැතිනිය හඳුනාගන්නේ 1989 වර්ෂයේදී අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ සේවය කරද්දී. එතකොට මගේ OIC හිටපු සේනක් කුමාරසිංහ මහත්තයා හම්බ වෙන්නේම මැතිනිය ඇවිල්ලා හිටපු වෙලේ මට ඒව හඳුන්වලා දුන්නා. ඊට පස්සේ අවස්ථා ගණනාවකදී සමහරට 100කට වැඩි අවස්ථාවලදී ඇය මට හම්බ වෙලා තියෙනවා. අවස්ථා 70ක් 80ක් විතර මට දුරකථනයෙන් කතා කරලා තිනවා. ඒ අත්අඩංගුවේ පසු වෙච්ච ඩීఓ ගහලා හිටපු සැකකරුවන් සම්බන්ධයෙන්. එතුමිය හැමදාම කතා කරේ ඒ සැකකරුවන්ට ඔවුන්ගේ ඥාතීන් බලන්න අවසර දෙන්න, කැමට ගෙනහැල්ලා දෙන්න අවසර දෙන්න, ඊට පස්සේ නීතිඥ නියෝජනයක් කරන්න අවසර දෙන්න. ඒ වගේම ගරු නීතිපතිතුමා වෙතටත් අධිකරණ වලටත් අපවාර්තා ඉදිරිපත් කිරීම සම්බන්ධයෙන් තමයි කතා කරේ. හැබැයි කිසිම දවසක එතුමිය බලපෑම් කරලා නැහැ මට මේ වගේ වාර්තාවක් දෙන්න පුළුවන් ඉක්මනින් වාර්තාව දෙන්න කියන එක තමයි ඉල්ලීම කරේ. කවදාවත් අහලා නැහැ ওই වාර්තාවේ ඇප වලට විරුද්ධ වෙලා තියෙනවද නැද්ද කියලා. කිසිම දවසක අහලා නැහැ. ඒ වගේම උසාවියේදී හම්බුණත් මොන හදිස්සියක් තිබුණත් එතුමිය හලෝ ශානි කියලා යන්න අමතක කරලත් නැහැ. ඒ වගේම මම අත්අඩංගුවට ගත්තට පස්සේ ලොකු ප්‍රශ්නයක් තිබුණා මේ නඩුවලට වියදම් කිරීමට මුදල් පිළිබඳව. මගේ දුව තමයි ඒ කටයුතු කරේ බිරිඳත් සමග. මොකද පුතා විශ්වවිද්‍යාලේ හිටියේ. එයාට අපි මේක ගැන කතා කරන්නවත් කැමති වුණේ නැහැ. නමුත් අපිට මුදල් පිළිබඳ ප්‍රශ්නයක් තිබුණා. ඒ වෙලාවේ මගේ ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පති රවි සෙනරත්න මහත්මයා තවරස මැතිණියට කතා කරලා අපේ දුවත් මගේ බිරිඳත් එක්කන් ගිහිල්ලා තිබුණා ඉතිමිය ගාවට. මම බන්ධනාගාරගතව හිටපු මාස 10 දවස් 18ක් කාලය තුල අවස්ථා 4කදී විතරයි මට බිරිඳ හා දරුවන් බලන්න හම්බුනේ. ඒ හම්බ වෙච්ච තවරස මැතිණිය මගේ අපීල්ලුම් පත්‍රය ඩ්‍රාෆ්ට් කරන්න බාරගත්තට පස්සේ හම්බ වෙච්ච පළවෙනි වතාවේ දුව කිව්වේ ඉස්සෙල්ලාම තාත්තේ සල්ලි වලින් ප්‍රශ්නයක් නැහැ මැඩම් 7-5ක්වත් අපෙන් ඉල්ලුවේ නැහැ කියලා. ඒක තමයි සත්‍ය. ඊට පස්සේ මං අනිත්කුත් නීතිඥ මහතුරුන්ටත් අසාධාරණයක් කරනවා. මං වෙනුවෙන් අභියාචන අධිකරණයටත් මහා අධිකරණයටත් ශ්‍රේෂ්ඨ අධිකරණයටත් ඉදිරිපත් කරලා තියෙන FR cases 6ක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒ කිසිම නීතිඥ මහතෙක් 7-5ක්වත් මගින් අය කරේ නැහැ කියලා මම තමුන්නාන්සලා ඉදිරියේ කියා සිටිනවා. ඒ මං උපයගත්තු දේ අවුරුදු 36ක සේවා කාලය තුල කිසිම කෙනෙක්. එතකොට මම මගේ අපයදුම් පත්‍රය 3-4 ගමනක් නොයෙක් හේතුන් නිසා මාස ගානකින් කල් ගියා. ඒ කල් ගියපු සෑම අවස්ථාවකම තවරස මැතිණිය මගේ දුවටත් බිරිඳටත් කතා කරලා කියලා තියුණා බය වෙන්න එපා තාත්තා ඊළඟ වතාවේ අනිවාර්යෙන් ගන්නවා.
ඒ හයිය ඒගොල්ලන්ට දුන්නේ තවරාසා මැතිනිය. මේ කතාව අහන් ඉන්න තමුන්නාන්සේලාට මේක මං හිතන්නේ නෑ ඒ තරම්ම ඇඟට දැනේ කියලා. නමුත් සිය ගණනක් පුද්ගලයන් අධිකරණවලට ඉදිරිපත් කරලා තියෙන මමත් සැකකරුවෙක් හැටියට ඉදිරිපත් කරාම තමයි ඒ නියම ස්වරූපය තේරුනේ. ඒක තමයි ඇත්ත. அவர் குறித்த காணொளியிலே என்ன குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவை 1989 ஆண்டு நான் சிஏடியில் சேவையில் இருந்த போதே அறிவேன். அவரை நான் பலமுறை சந்தித்திருக்கின்றேன். 70 தடவைகளுக்கு மேல் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன். தடுப்பு காவல் கைதிகள் வைத்திருந்த போது உணவு கொடுப்பதற்கும் உதவிகளை செய்வதற்கும் சந்திப்பதற்கும் சட்டத்தரணிகளை சந்திப்பதற்கும் நீதிமன்றங்களின் பிணை கோரிக்கைகள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பித்தும் தொடர்பாகவும் அவரிடம் நான் கலந்துரையாடி இருக்கின்றேன். ஆனால் ஒரு நாளும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படியான அறிக்கை தர முடியுமா என்று அவர் என்னிடம் ஒருபோதும் கேட்கவில்லை என்றும், எவ்வளவோ வேலைப்பாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வழக்குகளில் எனக்கு ஹலோ ஷானி என்று சொல்ல மறந்ததும் இல்லை. நான் நீதிமன்றங்களுக்கு செல்லுகின்ற போது ஹலோ சாணி என்கின்ற அவருடைய குரலை நான் பல முறை கேட்டிருக்கின்றேன். எனது பிணை வழக்கை முழுமையாக பொறுப்படுத்தி நடத்தினார். எனது வழக்குக்காக ஒரு சதம் கூட அவர் என்னிடம் எடுக்கவில்லை. கௌரி மேடம் ஒரு சதம் காசு நம்மிடம் கேட்கவில்லை என என் மகள் என்னிடம் கூறும் போது எனக்கு நெருடலாக இருந்தது. என் மகளுக்கும் மனைவிக்கும் வழக்கு தினங்களில் மறுநாள் கட்டாயமாக பிணை கிடைக்கும் என கூறி தென்பூட்டினால், அது மட்டுமல்லாது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். கௌரி மேடம் வழக்குக்காக போட்டோ பிரதி செலவுக்காவது நான் தருகிறேன் என்று சொன்ன போதும், சாணி உங்களிடம் காசு கேட்டால் எனக்கு பாவம் கிடைக்கும் என்று கூறினார். அந்த சாட்சி இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே சாட்சி திருமதி கௌரி சங்கரி தவராஜாவினுடைய கணவர் திரு தவராசா, ஜனாதிபதி சட்டத்தரணி திரு தவராசா அவர்கள் தான் அதற்கு சாட்சியாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமை மிக்கவர் தான் தவராசா மேடம், அதாவது திருமதி கௌரி சங்கரி தவராஜா. நான் உறுதியாக கூறுகிறேன், தற்போதைய காலத்தில் தவராசா மேடம் போன்று 100 அல்லது 200 ஆட்கள் இந்த நாட்டிற்கு தேவையாக இருக்கிறது. யாருக்கு உதவி நீதிமன்றத்தில் வேண்டுமானாலும் பயமின்றி ஆஜராகக்கூடிய ஒரு சிங்க பெண்ணாகவே நான் அவரை பார்த்திருக்கின்றேன். நான் ஒரு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பு நிலைகள் பலவற்றை பார்த்த போதும் கூட என்னை கைது செய்த போது எனக்கு யாரும் உதவ முன்வரவில்லை. ஒரு தமிழ் பெண்ணாக கௌரி சங்கரி தவராஜாவினுடைய பணியை நான் பார்த்து இன்றும் அவரை நினைக்காத நாட்கள் இல்லை. அவருடைய உதவிகளுக்காக என்னுடைய மகளும் மனைவியும் இன்று வரையும் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் என்று அவர் ஒரு காணொலியிலே குறிப்பிடுகின்றார். இன்று இந்த வழக்குகளை சிறப்பாக செய்யக்கூடிய அல்லது கோட்டாபாய ராஜபக்ச அல்லது இப்போது இருக்கக்கூடிய தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய பிள்ளையான், அதே போன்று சுரேஷ் சாலை போன்றவர்களை எல்லாம் கிடுக்குப்பிடி விசாரணை செய்வதற்கு சாணி அபேசேகர ஒரு நபரை பல போலியான குற்றச்சாட்டுகளிலிருந்து காப்பாற்றி கோட்டாபாய ராஜபக்ச அவரை முடிப்பதற்கு முயற்சி செய்த போதும் அவருடைய பிடியிலிருந்து சட்ட ரீதியாக அவரை வெளியில் எடுத்து இன்று வரைக்கும் அவரை இந்த நாடு பயன்படுத்துகிறது என்றால் அதற்கு முதன்மையான காரணம் திருமதி கௌரி சங்கரி தவராசா என்பதை யாரும் கூறவில்லை, யாரும் புனைகதையாக கூறவில்லை. அவரே கொடுத்த வாக்கு மூலம் இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவ்வாறாகத்தான் சாணி அபேசேகர் என்பவர் வேறு யாரும் அல்ல, அவர் கோட்டாபாய ராஜபக்சவால் பழி வாங்கப்பட்ட ஒரு முக்கிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரி தான். இப்போது இந்த நிலைக்கு வருவதற்கும் ஒரு தமிழ் பெண் தான் காரணம் என்று அவரே கூறியிருக்கின்றார். இப்போது பலரும் கூறிக்கொள்ளுகிறார்கள் நீதிமன்றத்துக்குள் ஜனாதிபதியின் தலையீடு இருக்கிறது என்று. இது தொடர்பில் யாரும் மேலதிகமான எந்த ஒரு கருத்துக்களையும் கூறவில்லை. அது தலையீடு என்று இப்போது பேசப்படுகிறது. ஆனால் இன்று GLPDS குறிப்பிடுகின்றார் நீதிமன்றத்துக்குள் ஜனாதிபதியின் தலையீடு இருக்கின்றது என்று. நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே, GLPDS மற்றும் பலர் அதில் ஒப்பமிட்டிருந்தார்கள். பிணை மனுவை தாக்கல் செய்ததை அடுத்து சாணி அபேசேகரவுக்கு பிணை வழங்க வாதங்களை முன்வைத்த சிரேஷ்ட சட்டத்தரணி விரான் மற்றும் பிணை வழங்குவதற்கான சட்டத்துக்கமைய பிணை வழங்க அதிகாரம் இருந்தும் கம்பகா மேல் நீதிமன்றம் அதனை நிராகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். தவறான வழி நடத்தலால் காரணமாக இவ்வாறு இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர் மனுதாரர் மீது
முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் பிணை வழங்க முடியும் எனவும் அதற்கு விசேட காரணங்கள் கூட அவசியமற்றது என்றும் அவர் வாதிடுகின்றார். சட்டத்தரணி விரான் அவர்கள் வாதிடுகின்றார். அன்றும் கூட மறைமுகமாக நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு அரசியல் இருந்தது என்று கூறப்படுகிறது. அதுவும் ஒரு திறமையான அதிகாரி கைது செய்யப்பட்ட போது அன்றைய காலப்பகுதியிலே அந்த அரசுக்குள்ளே ஜிஎல் பீரிஸ் இருந்தார். அவருக்கு அதாவது தனக்கு பதவி கிடைத்து விட்டால் கண் தெரியாது, பதவி கிடைக்காது விட்டால் அவருக்கு நீதி நியாயம் எல்லாம் அதிகமாக தெரிந்துவிடும். போலீஸ் பரிசோதகர் நிசாந்த சில்வா போன்று நாட்டை விட்டு தப்பிச் சென்று விடலாம் என கூறி பிணைக்கு எதிர்ப்பை முன்வைத்தனர். நிசாந்தடி சில்வா கோட்டாபய ராஜபக்ச பதவி பொறுப்படுத்தவுடன் தப்பியோடி விட்டார். எனவே சாணி அபேசகரவும் தப்பியோடி விடுவார், இவருக்கு பிணை வழங்க வேண்டாம் என்பது அரச தரப்பின் வாதமாக இருந்தது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிசாந்த சில்வா போன்றோர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் போது நாம் போகவில்லை, எதற்கு முகம் கொடுக்கவே தயாராக இருக்கின்றோம் என்பது சாணி அபேசகரவின் தரப்பின் சட்டத்தரணியினுடைய வாதமாக இருந்தது. விசாரணையாளர்களின் விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கினோம், எங்கும் மறைந்திருக்கவில்லை. அது மட்டுமல்லாது கைது செய்யும் போது கூட ஒத்துழைப்பு வழங்கினோம். அப்படி இருக்கையில் எமக்கு இப்போது நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வேண்டிய தேவை இல்லை என்று கூறிய சட்டத்தரணி, அப்படி இருக்கையில் எமக்கு இப்போது நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் தேவை எப்படி இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? அத்துடன் எனது வெளிநாட்டு பயணச்சீட்டு தடை செய்யப்பட்டுள்ளது, நாம் பதவியில் கூட இல்லை, அதனால் எந்த விசாரணைகளில் கூட எமக்கு தலையீடு செய்ய முடியாது, எனவே எமக்கு பிணை அளிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்பதை சாணி அபேசகரவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தின் கவனத்துக்கு மேலும் கொண்டு வருகின்றார். சிரேஷ்ட சட்டத்தரணி விரான் என்பவர்தான் இதனை சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே தர்க்கம் செய்கிறார். சாணி அபேசகரவின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மீளாய்வு மனுவானது சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவால் தான் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வாதத்தை தான் குறித்த சிரேஷ்ட சட்டத்தரணி விரான் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். சாணி அபேசகர் உள்ளிட்டவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிணை வழங்குவது குறித்து ஆராய விசேட காரணிகள் அவசியமில்லை, எனினும் அவருக்கு பிணை வழங்கலாம் என்கின்ற கோரிக்கை சாணி அபேசகர தரப்பிலும் முன்வைக்கப்படுகிறது. அன்று முடிந்தவரையும் இரண்டு தெரிவுகள் தான் கோட்டாபாயாவுக்கு இருந்தது. ஒன்றில் சாணி அபேசகரவை வெளியில் வைத்து அவரை இல்லாமலாக்க வேண்டும், அல்லது அவரை கைது செய்து கடூழிய சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்பதுதான் கோட்டாபாய ராஜபக்சவின் நிலைப்பாடாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த ஊழல் மற்றும் பல கொலைகள் கடத்தல்களோடு தொடர்பான கோட்டாபாய ராஜபக்சவின் தோழர்களை விசாரணை செய்ததுதான் சாணி அபேசகர செய்த ஒரு பெரும் குற்றமாக இருந்தது. அதில் பல மோசடிக்காரர்களை சாணி அபேசகரவுக்கு நன்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் இப்போது அவர் துணிவாக விசாரணை செய்கின்றார். உங்களுக்கு கூறியிருந்தோம், கடந்த மாதம் கூட அவர் மட்டக்களப்புக்கான ஒரு ரகசிய பயணம் மேற்கொண்டிருந்தார். அண்மையில் பிரித்தானியாவுக்கான ஒரு அரச முறை பயணம் சென்றிருந்தாலும் கூட அங்கும் பல விடயங்களை அவர் சேமித்து வந்திருக்கின்றார். அது மட்டுமில்லாது மேன்முறையீட்டு நீதிமன்றம் சாணி அபேசகரவின் உடல்நிலை தொடர்பில் சிறைச்சாலை திணைக்களத்திடம் அறிக்கை கோரிய போதும் இன்னும் அது முன்வைக்கப்படாமை சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. என்று சொன்னால் கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் எல்லாம் நீதிமன்றம் சிறைச்சாலைகள் எல்லாம், அதாவது ஜனாதிபதி செயலகத்திலிருந்து என்ன கருத்து அறிவுறுத்தல்கள் வருகின்றதோ அதனைத்தான் பின்பற்ற வேண்டுமே ஒழிய சுயாதீனமாக செயற்பட முடியாது. ஜிஎல்பிடிஸ் அவர்களே, நீங்கள் அன்றைய இந்த காலப்பகுதியில் நீங்கள் கோமாவில் இருந்தீர்கள், கோட்டாபய ராஜபக்சவோடு இருந்தீர்கள், மஹிந்த ராஜபக்சவோடு இருந்தீர்கள், யுத்தம் இன அழிப்பு இடம்பெறுகின்ற போது இருந்தீர்கள். புரியவில்லை உங்களுக்கு. இன்று தவறு இடம்பெற்றது கேட்கிறீர்கள், பாராட்டத்தக்கது. அன்று தவறு இடம்பெறுகிற போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அறிக்கை கோரியிருந்த போது முன்வைக்கப்படவில்லை, அதனை சமர்ப்பிக்க மன்று பதிவாளருக்கு கட்டளையிட வேண்டும் என்று சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசா வழிநடத்தலுக்கு அமைய சாணி அபேசகரவின் மருத்துவ அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான வாதம் முன்வைக்கப்பட்டு ஒரு விடுதலையை நோக்கி இவர் நகர்ந்த போக்கு அங்கு நகர்த்தி செல்லப்படுகிறது. சாணி அபேசகர் ஒரு இறுக்கமான கட்டத்தில் இருந்த போது கௌரி சங்கரி தவராஜாவினுடைய மனுவின் அடிப்படையில், விரான் அவர்களின் வாதத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்குகள் அடுத்த கட்டத்தை நகர்த்தின. அன்று இவருக்கான மனு தாக்கலை கௌரி சங்கரி தவராஜா செய்ய தவறியிருப்பாராக இருந்தால் இன்று சாணி அபேசகர ஒருவர் இல்லாதிருந்திருப்பார். அல்லது அதன் பின்னர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சாணி அபேசகர பிணையில் வந்த பின்னர் அவர் ஒரு துப்பாக்கி சூட்டு ஒன்றுக்கும் இலக்காகி இருந்தார் அவருடைய வீட்டு பகுதியில் வைத்து. இப்படியாக சாணி அபேசகர் என்பவர் மிக மிக முக்கியமானவர். இந்த விசாரணைகளை பொறுத்தவரையில் அவரை தீர்த்து கட்டுவதில் கோட்டாபய ராஜபக்ச தரப்பு தோற்றுவிட்டது. இப்போது அவருக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் பதவி கிடைத்திருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரங்கள், அதாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு இந்த நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
திருமதி கௌரி சங்கரி தவராஜா முன்னெடுத்த வழக்குக்கான தீர்ப்பு ஒன்று இப்போது அவர் இல்லை, அமரத்துவம் அடைந்திருந்தாலும் நாளைய தினம் அந்த தீர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. பெருமளவில் அந்த தீர்ப்பு நாளைய தினம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறான தகவல் சாணி அபேசேகர வேண்டுமா வேண்டாதா என்பது இரண்டாவது தெரிவு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து என்ன இடம்பெறுகிறது, எவ்வாறான விடயங்கள் அங்கு கையாளப்படுகின்றன, சாணி அபேசேகர இருப்பதனால் இப்போது கோட்டாபாய ராஜபக்ச மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்ச மட்டுமல்ல, பிள்ளையான் மற்றும் பல ஆயுத குழுக்கள் எல்லாம் நடுநடுங்கி கொண்டிருக்கின்றன. நேர்மையான விசாரணைக்கு அவருக்கு வழிவிட்டால் அவர் நேர்மையான விசாரணையை செய்வார் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.